அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தான் பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் பருவத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதல் இயல், அதாவது நமக்கு 7வது இயலாக கொடுக்கப்பட்டுள்ள பாடங்கள் என்னென்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால். இதனுடைய ஆசிரியர்னா தாரா பாரதி. அடுத்து இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் காந்தியடிகள். அடுத்து வேலு நாச்சியார் பற்றிய தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இலக்கண பகுதியாகிய 4 வகை சொற்கள் என்ற இலக்கண பகுதி நமக்கு இந்த ஏழில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு தலைப்பாக நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்ப்போம். வாங்க பார்த்துக்கொள்ள போகலாம். பாருங்க, முதல் செயல் பகுதி நமக்கு என்னென்னா, பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்று செயல் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால் யார் இதனுடைய ஆசிரியர் என்ன? இதனுடைய ஆசிரியர் தாரா பாரதி அவர்கள். பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற இந்த செயல் பகுதி எந்த நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா, தாரா பாரதியின் கவிதைகள் என்ற தொகுதியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பாரதம் அன்றைய நாற்றங்கால். நம்ம தாரா பாரதியை பற்றி நூல் குறிப்பு பார்த்துட்டு இந்த பாடத்துக்கு வருவோம். பாருங்க, தாரா பாரதியினுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா, திருவண்ணாமலையில் உள்ள கோவளை என்னும் பகுதியை சார்ந்தவர். திருவண்ணாமலையில் கோவளை என்னும் பகுதியை சார்ந்தவர் தாரா பாரதி. இவருடைய காலம் என்னன்னு பார்த்தா, 1947 முதல் 2000 வரை இவருடைய காலம். பாருங்க, கவிஞர் என்னும் அடைமொழியால் போற்றப்படுபவர் தாரா பாரதி அவர்கள். கவிஞர் என்று அடைமொழியால் போற்றப்படுவர் தாரா பாரதி. அப்போ கவிஞர் என்பவர் தாரா பாரதினா, அப்போ கவிஞர் ரேரு என்பவர் யாரு? கவிஞர் ரேரு என்பவர் யாரு? அப்போ கலைஞர் என்பவர் யாரு? அடுத்தது புலவர் ஏறு என்பவர் யாரு? பாவலர் ஏறு என்பவர் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். கவிஞர் என்பவர் வாணிதாசன். அது கலைஞர் என்பவர் முத்துசாமி. அதுக்கடுத்து புலவர் ஏறு என்பவர் யாரு? வரத நெஞ்சையப்ப பிள்ளை. யாரு? வரத நெஞ்சையப்ப பிள்ளை. அடுத்து கடைசியாக இருக்க பாவலர் ஏறு யாருன்னு கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பாவலர் ஏறு என்று அழைக்கப்படுபவர் யாரு? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் மற்றும் இன்னொரு சிகரம். பூமியை திறக்கும் பொன்சாமி. பூமியை திறக்கும் பொன்சாமி முதலிய இவர் இயற்றிய நூல்களாகும். அப்போ தாராபாரதி இயற்றிய நூல்கள் என்னன்னா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் பொன்சாமி முதலியவை இவர் தாராபாரதி அவர்கள் இயற்றிய நூல்களாகும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் அதாவது பாரதம் அன்றைய நாற்றங்கால் தாராபாரதியின் கவிதைகள் என்ற நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக பாடலுக்குள்ள போய் பார்ப்போம். பாடலுக்கு முன்னாடி நுழையும் முன் என்ன கருத்து கொடுக்கணும் பார்ப்போம். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளம் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளது. நம்மளுடைய இந்திய நாட்டில் இயற்கை மட்டும் இல்லாமல் இலக்கிய வளங்களும் அதிகமாக காணப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு. இமய முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர் என்ற உணர்வால் ஒன்றுபட்டவர்களே
என்று கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து வச்சுக்காங்க. அடுத்து பாருங்கள், பாடல் வரிகள். தாராபாரதி அவர்கள் இயற்றிய பாடல் வரி. புதுமைகள் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. அதாவது திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான் நமது தேசத்தின் நூலாடையாக கருதப்படுகிறது. மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. மெய்கள்னா உண்மையை, மெய் என்பது என்னன்னா உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு தான் மேலாடையாக கருதப்படுகிறது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசன் என்பது இவர் எந்த பகுதியை சார்ந்தனா வட மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இயற்றிய பாடல் காவிரி கரையில் தென்பகுதியை அங்கிருந்து பாய்ந்து வரப்படி தான் காவிரி நாறு. அப்போ தென்பகுதியில் எதிரொலிக்கும். வடப்பகுதி, இது தென்பகுதி. தென்பகுதியில் காளிதாசன் அவர்கள் இயற்றிய இந்த தேனிசை பாடல் காவிரி கரையில், நம்ம காவேரி கரை இருக்கா, இங்கே எதிரொலிக்குதான். அதே போல் கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கும். அப்போ தென்பகுதியில் ஏற்றக்கூடிய கம்பனுடைய அமுத மொழிகள் எங்கே எதிரொலிக்குதான், கங்கை பகுதி, இதன் கங்கை பகுதியில் எதிரொலிக்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர தோட்ட பூந்தொடுக்கும். அதாவது கன்னிக்குமரி இங்கே இருக்க கன்னியாகுமரி தான். இந்த கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீரில் இங்கே இருக்கக்கூடிய தோட்டத்தில் பூ பூக்கும், பூத்தொடுக்கும் கொடுக்கப்படுது. அடுத்து மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலங்கேற்கும். மேற்கு பகுதியில் தோன்றக்கூடிய மலைகளில் தோன்றக்கூடிய நதிகள்லாம் கிழக்கு பகுதியில் பாஞ்சு இங்கே நன்மையை விளைவிக்கின்றன. அடுத்து புல்வெளியெல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம். புல்வெளியெல்லாம் பூக்களாக மறந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். கல்லை காவியமான சிலையாக மாற்றி நம்ம கலைக்கூடம் அமைக்கிறோம். கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகிறது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னை நாட்டின் அமுத சுரப்பியில் அந்நிய நாடுகள் பசி தீர. இதில் பாருங்கள், அமுத சுரப்பி என்பது என்னென்னா அல்ல குறையாதானே அமுத சுரப்பி. அதுபோல் நமது இந்திய நாடு திகழ்கிறது. எப்படின்னா, மற்ற நாடுகள் பசியில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு நமது நாட்டிலிருந்து பொருட்கள் வழங்கப்படுகின்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. அது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது என்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பூமியில் செய்த தேசம் எது, பூமியின் கிழக்கு வாசல் எது என்ற பாடல் வரிகள் சொந்தக்காரர் யார்னா தாராபாரதி ஆவார். அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். மெய் என்பது உண்மை. தேசம் என்பது நாடு. பாடலின் பொருள் பாருங்கள், பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு. பூமிக்கே கிழக்கு வாசலாக திகழக்கூடிய இந்திய நாடானது பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. கேட்பாங்க, திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலடையாக விளங்குகிறது. உண்மையை போற்றக்கூடிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு, மெய்யினா உண்மையான உணர்வு மேலடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. அதே போல் நம்மளுடைய தென்பகுதியில் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகள் கங்கை ஆற்றில் இசையமைக்கின்றன. குமரிமுனி ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகள் விளைவிக்கின்றன. அடுத்து பாருங்க, புல்வெளி எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன என்ற செய்தி இந்த தாராபாரதியின் பாடல் மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, அடுத்து கடைசி பாடல் வரி என்ன கொடுன்னா, அல்ல குறையாத அமுத சுரப்பியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாட்டு பிற நாட்டு மக்களின் பசியை போக்கி, அதாவது நம் நாடு பிற நாட்டு மக்களுக்கு பசியை போக்கி வருகின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி அவர்கள் இந்த பாடல் மூலம் விளக்கியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேசமுடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் வந்து இது திருக்குறள். காளிதாசின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து எங்க? காளிதாசர் வந்து எந்த பகுதியை சேர்ந்ததுன்னா வடக்கு பகுதியை சேர்ந்தவர். அப்போ அங்கிருந்து ஏற்றுனா எந்த பகுதியில் வந்து எதிரொலிக்குது? நம்மளுடைய காவேரி கரையில். கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிறைக்கூடமா, பள்ளிக்கூடமா, ஓவியமா, சிற்பக்கூடமா? சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து நூல் கூட்டல் ஆடை. இது நூல் கூட்டல் ஆடை. எதிர்கூட்டல் ஒலிக்கை என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதிரொலிக்கை. இருக்கூட்டல் ஓ என வரும் ரோ, எதிரொலிக்க. அடுத்த பிறகு பாரதம் அன்றைய நாட்டகம் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் எடுத்து எழுதுக. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. எதுகை சொற்கள் எங்க இருக்குன்னு பார்த்து எழுதுங்க. பாரதம் அன்றைய நாட்டங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள். அவை என்னென்ன இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. பாரதம் அன்றைய நாட்டங்கள் என்னும் பாடலில் அமைந்துள்ள ஏபு சொற்கள். மூன்றாவது, அதாவது கடைசி சொல்லினுடைய இறுதியில் அமைந்துள்ள இப்போ இச் இச் இச்சின்னு அமைஞ்சிருக்கா, இதே ஒரு ஏபு சொல் தான். இது மாதிரி எடுத்து எழுதுங்க. தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞரின் பெயர்கள். கவிஞரின் பெயர்கள் யார் பெயர் இருக்கு இதில்? இந்த பாடலில் கம்பன் இருக்கு. அடுத்து காளிதாசன். இதனை பார்த்தோம், காளிதாசன். அடுத்த பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் காந்தியடிகள். தமிழ்நாட்டில் காந்தியடிகள் பாருங்க. நுழைமன் என்ன? காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர். காந்தியடிகள் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர் நமக்கு அனைவருக்கும் தெரியும். காந்தியடிகள் எதற்காக பாடுபட்டார்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் சமுதாய மறுமலர்ச்சியாகவும் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் பாடுபட்டுள்ளவர் காந்தியடிகள். எளிமையை ஒரு அறமாக போற்றினார். காந்தியடிகள் வந்து எளிமையை ஒரு அறமாக போற்றி வந்தார். இதற்கு காரணமான பகுதி எதுனா நமது தமிழ்நாடு ஆகிய மதுரை பகுதி. தமிழ்நாட்டில் மதுரை பகுதி தான் காந்தியடிகளின் எளிமைக்கு காரணமானது. அது எந்த ஆண்டு நடந்ததுன்னா 1921 வந்து காந்தியடிகள் வந்து மதுரைக்கு வந்திருப்பார். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்யக்கூடிய அந்த மேலாடை இல்லாமல் கீழே மட்டும் துணியை கட்டி கொண்டு வேலை செய்யறதை பார்த்துட்டு தன்னுடைய தோற்றத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் காந்தியடிகள். தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் காந்தியடிகள் கொண்ட பற்றினை காண்போம். அதாவது தமிழ் மொழியின் மீது காந்தியடிகள் எப்படி பற்று வந்ததுன்னா, இவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது வந்து ஜியோ அவர்கள் எழுதிய தமிழ் கையேடு வந்து படிக்கும் மூலம் இவருக்கு தமிழ் மீது ஆர்வம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை வந்து இவர் படித்து அதன் மீது ஈர்ப்பு கொண்டவர் காந்தியடிகள். அங்கே பாடத்துக்குள்ள போவோம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டில் மீதும் தமிழ் மக்களின் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். இவர் காந்தியடிகள் வந்து எந்தெந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பயணம் செய்துள்ளார்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காந்தியடிகள் வந்து தமிழகத்துக்கு வந்த ஆண்டுகள் வந்து இந்த நூலில் எங்கே கொடுக்கணும்னா 1919 பிப்ரவரியில் சென்னைக்கு வந்திருப்பார். அடுத்து வந்து ரெண்டாவது 1921 வந்து செப்டம்பர் மாதம் மதுரைக்கு வந்திருப்பார். இப்போ தான் இவருடைய தோட்டத்தில் வந்து மாற்றம் ஏற்பட்டது. இதில் என்னென்னா இவர் எதுக்கு வந்தோன்னா ரவுலட் சட்டத்துக்காக வந்திருப்பார். அப்போ வந்து இவர் வந்து பாரதியார் போயிட்டு ஒரு கூட்டத்துக்கு தலைமை தேக்கும்படி கேட்பார். ஆனால் காந்தியால் அப்போ முடியாது. அதனால் இப்போ பாரதி வந்து சரி நீ உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்து திட்டமிட்டபடி அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ தான் வந்து காந்தியடிகள் வந்து பாரதியை பற்றி இவர் யாருன்னு கேட்பார். ராஜாஜியும் இவர் தமிழ்நாட்டின் கவிஞர் என்று சொல்லுவார். இதெல்லாம் வந்து பாடத்தில் உள்ள இருக்குது, நம்ம பார்ப்போம். அடுத்து வேறு எப்போ வந்திருக்க அப்படின்னா 1937 ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்திருப்பார். ஏன் வந்து இலக்கிய மாநாட்டுக்கு தலைமை ஏற்க வந்திருப்பார். இலக்கிய மாநாட்டுக்கு வந்து தலைமை ஏற்க வந்திருப்பார். இந்த மாநாட்டில் வந்து உவேசா அவர்கள் வந்து வரவேற்பு வந்து கொடுப்பாரு. அந்த வரவேற்பு உரை கேட்டு வந்து காந்தியடிகள் வந்து பேசிலிட்டு இவருடைய அடிநிலையில் வந்து நான் தமிழ் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் பாடல் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து அந்த பாடல் வந்து வேற என்ன அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், வேற என்ன கருத்து கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இவர் காரைக்குடிக்கு ஒரு சிலர் வந்து சுற்றி பார்க்க போவார். அப்போ வந்து கானாடு காத்தான் என்ற பகுதியில் வந்து ஒரு செல்வந்தர் வீட்டில் வந்து தங்குவார். அப்படி தங்கும்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பொருளை பார்த்துட்டு இந்த பொருளை வாங்கிறது நிறைய செலவாயிருக்குமே அப்படின்னு கேட்டுருப்பாரு. அவரும் ஆமாம் நிறைய செலவாச்சு அப்படின்னு தானே
இந்த செலவில் வந்து ஒரு 10ல் ஒரு பங்கு எனக்கு கொடுத்துருந்தா கூட நான் இதோட அருமையாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொன்னதுனே அந்த செல்வந்தர் வந்து தலை குனிந்து அடுத்த முறை அவர் வரத்துக்குள்ளே அந்த புறம் மாற்றி அமைச்சிருப்பார் அந்த வீட்டை. அதுக்கடுத்து வேற என்ன செய்தி இந்த நூலுக்கு கொடுக்குறேன்னா, இவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து வாங்க போகலாம் அப்படின்னு கூட இருந்தவர் அழைத்த போது அந்த கோயிலுக்கு வந்து அனைத்து மக்களும் வந்து போகலாமா, அனைவருக்கும் அனுமதி உண்டா என்ற இது கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒரு சார மக்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னானே, நானும் அப்போ அந்த கோயிலுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு மறுத்து விட்டுறாரு. வந்து அந்த தடை சட்டெல்லாம் வந்து நீக்க பின்னாடி இவர் வந்து அந்த கோயிலுக்கு போனதாக வந்து தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இதே போன்ற நிகழ்வு வந்து குற்றாலத்திலே நிகழ்ந்துள்ளது. குற்றாலத்தில் வந்து குளிக்க போகும்போது அந்த வழியில் வந்து குறுக்க ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் வழியை வந்து ஒரு பிரிவினர் மட்டும் அனுமதி இல்லாமல் இருந்திருக்கு. அதனால வந்து காந்தியடிகள் வந்து நான் வந்து இந்த குற்றால அருவியில் குளிக்க மாட்டேன், அனைவருக்கும் எப்போ வந்து அனுமதி இருக்கோ அப்போ நான் இன்னும் குளிக்கிறேன் அப்படின்னு அந்த இதை வந்து மறுத்து விட்டதா ஒரு தகவலும் இந்த நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது. காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காண்போம். 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். அப்போது ஆங்கில அரசு வந்து ரவுலட் சட்டம் என்றும் கடுமையான சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருந்தது. அப்போ இது கேட்பாங்க, ரவுலட் சட்டம் வந்து எந்த ஆண்டு நடைமுறையில் இருந்ததுன்னா 1919. அப்போ இதற்காக வந்து அவர் வந்து எங்கே வந்து கூட்டத்தை கூட்டினார்னா சென்னையில். ரவுலட் சட்டத்துக்காக ஒரு கூட்டத்தை கூட்டப்பட்ட இடம் வந்து சென்னையில் ராஜாஜினுடைய இல்லத்தில். அதை பற்றி கருத்தாய்வு கூட்டம் வந்து ராஜாஜின் வீட்டில் நடைபெற்றது. காந்தியடிகள் அங்கு ஒரு மெத்தையில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்றிருந்தனர். அப்போ பாருங்க, அப்போது நம்ம இவங்களாம் உட்காந்தும் போது நம்ம பாரதியார் வந்து வேகமாக வருவார். வந்து காந்தி பார்க்க போய் உட்காந்து, காந்தி அவர்களே, நான் இன்று ஒரு மாலை வந்து ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளேன், அதுக்கு தலைமை ஏற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காந்தி அவர்கள் வந்து இன்றைய கூட்டத்தில் வந்து பங்கேற்க முடியாது, நாளைக்கு அந்த கூட்டத்தை தள்ளி வை, நான் வந்து பங்கேற்கிறேன்னு கேட்பாரு. ஆனால் பாரதியார் வந்து அதெல்லாம் முடியாது, நான் திட்டமிட்டபடி இந்த கூட்டத்தை வந்து இன்றைய நடைபெறும் என்று சொல்லிவிட்டு வேகமாக எழுந்து போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே யாருப்பா இவர் அப்படின்னு வந்து காந்தியடிகள் வந்து இவர் ராஜாஜியிடம் கேட்பார். அதுக்கு ராஜாஜி அவர் சொல்லுவார், இவர் எங்கள் வந்து தமிழ்நாட்டின் கவிஞர், இவர் எங்கள் தமிழ்நாட்டின் கவிஞர் என்று குறிப்பிடுவார். இது கேட்பாங்க, பாரதியாரை தமிழ்நாட்டின் கவிஞர் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ராஜாஜி. அப்படியா, இவரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டதாக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது வந்து புகைவண்டியில் மதுரைக்கு சென்றார். செல்லும் வழியில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் அணிந்து இருப்பதை கண்டார். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் எவ்வளவு துணி அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். அப்போ அவர் வேட்டி மற்றும் துண்டு அணிவதற்கு காரணமான பகுதி வந்து நமது தமிழகத்தில் உள்ள மதுரை பகுதி. அவரது தோட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போற்றும் எளிமை திருக்கோலம் இதுவாகும். காந்தியடிகள் ஒருமுறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊரில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் அன்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த அன்பரிடம், உங்கள் வீடு வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் ஒரு பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் இதைவிட நான் அழகாக செய்துவிடுவேன் என்று கூறினார். அதை கேட்டு அன்பர் தலைகுனிந்தார். அந்த வீட்டிற்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கு வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார் என்ற செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று அவர் மறுத்து விடுகிறார். பின்னாளில் வந்து அந்த தடை நீக்க பின்னாடி அவர் அந்த கோயிலுக்கு சென்றதாக தகவல் உள்ளது. இதே போன்ற நிகழ்ச்சி வந்து குற்றாலத்தில் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார்.
அடுத்து பாருங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அப்படி வாட்ச் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். என்ன கூறியுள்ளார்னா, தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் வந்து தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் வந்து கூறியுள்ளார். அது எதை அடிப்படையாக கொண்டு படி சொல்லார்னா, ஜியு போப் அவர்கள் எழுதிய வந்து தமிழ் கையேடு என்ற நூலை கொண்டுதான் அவர் தமிழ் கற்றுள்ளார். மற்றும் திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். அப்போ ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு, திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் ரெண்டும் காந்தியடிகள் வந்து மிகவும் விரும்பி படித்த தமிழ் நூல்கள் ஆகும். 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. அப்போ இது கேட்பாங்க பார்த்துங்க. சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937. இதில் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வந்து காந்தியடிகள். அதில் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் அவர்களுடைய உரையை கேட்டு வந்து காந்தியடிகள் வந்து இந்த பெரியவர் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகியதாக கூறியிருப்பார். இந்த பாக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 1937ஆம் ஆண்டு இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்னு கேட்பாங்க. எந்த இடம் வந்து சென்னை. இலக்கிய மாநாடு நடைபெற்ற இடம் சென்னை. அதில் தலைமை தாங்கியவர் காந்தியடிகள். வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் பூவேசா. இந்நிகழ்வுகள் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றியும் அறிந்து கொள்ள முடியும். இதில் என்னென்ன செய்தி பார்த்து, இந்த பகுதியில் என்னென்ன செய்தி பார்த்தோம்னா, காந்தியடிகள் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் மறுமலர்ச்சிக்காகவும் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் பாடுபட்டவர் காந்தியடிகள். அடுத்த இவர் எந்தெந்த ஆண்டு வந்து தமிழகத்துக்கு வருகை புரிந்தார்னா 1919 பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வந்திருக்காரு. அதே 1921 செப்டம்பரில் மதுரைக்கு வந்திருக்காரு. 1937 வந்து மீண்டும் சென்னைக்கு வந்திருக்காரு. சென்னைக்கு வந்தார். இதில் முதல்ல சென்னைக்கு வரும்போது என்ன ரவுலட் சட்டத்துக்காக வந்திருப்பார். 1919 ரவுலட் சட்டத்துக்காக வந்திருப்பார். சென்னையில் ராஜாஜி இல்லத்தில் வந்து அதற்கான கூட்டம் கூடியிருப்பார். அடுத்து ரெண்டாவது வந்து மதுரைக்கு வந்துடும்போது அவர் வந்து தோட்டத்தில் வந்து அங்கே இருக்க விவசாயிகளை பார்த்து தன்னுடைய தோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்ட ஆண்டு வந்து 1921. 1937 சென்னையில் வந்து இலக்கிய மாநாட்டிற்காக வந்திருப்பார். இலக்கிய மாநாட்டுக்கு வந்திருப்பார். அங்கே வந்து உவே சாமிநாதனுடைய அந்த உரையை பார்த்து அவருடைய கீழ் வந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டதாக தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் வேற என்ன செய்தி பார்த்தோம்னா, மதுரை கோயிலுக்குள்ள அனைவரும் செல்ல வந்து தடை இருந்ததை அறிந்து அங்கே அந்த கோயிலுக்குள்ளே போக மாட்டேன் என்று கூறியிருப்பார். மற்றொரு தகவல் என்னன்னா, குற்றாலத்தில் வந்து நீராட வந்து மறுத்திருப்பார். ஏடா அந்த கோயில் வழியாக வந்து ஒரு சிலர் மட்டும் அனுமதி இருந்திருக்காது, அதனால நானும் வரமாட்டேன்னு கூறியிருப்பார். இந்த செய்தி அடுத்து வந்து தமிழில் வந்து அவருக்கு பிடித்த நூல் எதுனா ஜியு போப் அவர்கள் இயற்றிய தமிழ் கையேடும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளும் தனக்கு மிகவும் பிடித்த நூல் என்று கூறியிருப்பார். இந்த செய்தி இந்த பாடப்பகுதியில் குறிப்பிட்டுள்ளது. புத்தக பின்பக்க பார்க்கலாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததாக காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் வந்து கோவை, மதுரை, தஞ்சாவூர், சிதம்பரம், மதுரை. காந்தியடிகள் டேஸ் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாருடைய அடிநிலையில்? உவேசா. அடுத்து இலக்கிய மாநாடு எங்க நடைபெற்றது? இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் யாரு? தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் என்று கூறியவர் யாரு? தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர் வந்து காந்தியடிகளிடம் கூறியவர் யாருன்னா ராஜாஜி. குற்றாலம் என்பது அருவி. தமிழ் கையேடு யாருது? ஜியு போப். தமிழ் கையேடு ஜியு போப். காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முதலில் ஏன் நுழையவில்லைன்னா, அங்கு ஒரு சாதியினருக்கு வந்து நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது, அதனால் மறுத்திருப்பார். காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வம் ஏற்படுத்திய நிகழ்வு வந்து சென்னை இலக்கிய மாநாடு. சென்னை இலக்கிய மாநாடு. அதில் உவேசாவுடைய வரவேற்பு உரையை பார்த்துட்டு அவருக்கு தமிழினுடைய கற்க வேண்டிய ஆசை வந்து ஏற்பட்டிருக்கும். காந்தியடிகளின் உடை மாற்றத்துக்கு காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. என்ன நிகழ்வுனா, அவர் மதுரைக்கு வந்திருப்பார். அப்போது அவர் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது அங்கே விவசாயிகள் வந்து துண்டு மட்டும் கட்டிட்டு வேலை செய்வாங்க.
அதை பார்த்து தன்னுடைய தோற்றத்தை வந்து மாற்றிக்கொண்டார். அடுத்த வகுப்பில் வந்து வேலு நாச்சியார் என்ற பாடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.